வருடத்தில் 8 முறை வாஸ்து பகவான் கண்விழிப்பதாக சொல்லுவார்கள். மாசி மாதம் மார்ச் 6ஆம் தேதி 10:30 மணியிலிருந்து 20 நிமிடங்கள் வாஸ்து பகவான் கண்விழிப்பதாக பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. நம்ம வீட்டு நிலைவாசலையும் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சளால் நல்லா தொடச்சிட்டு அரிசி மாவினால் கோலம் போட்டு குங்குமம் வைத்து புஷ்பங்கள் சாத்தலாம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து விழுந்த வேர்வை துளியில் வந்த பூதகணம் வாஸ்து பகவான். நீ கண் விழிக்கும் நேரத்தில் மனிதர்கள் உனக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் உணவை சாப்பிட்டுவிட்டு 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ ஆசிர்வதிக்கணும்ன்ட்டு சிவபெருமான் வரம் கொடுத்திருப்பாரு. விளக்கு ஏற்றி வைத்து தீபதூபம் ஆரத்தி காமித்து நெய்வேத்தியமாக அவல் வெல்லம் வைத்திருக்கிறேன். வாஸ்து பகவானின் காயத்ரி மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம். இல்லைன்னா வாஸ்து பகவானை போற்றேன்ட்டு 11 முறை சொல்லிடுங்க. அந்த நேரத்தில் புது வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போடுவாங்க. புரோகிதர் மந்திரம் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயும் புது வீடு கட்ட பூமி பூஜை போடுறாங்க. இந்த பதிவு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அடுத்த முறை நான் முன்பாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். மஞ்சள் குங்குமம் வைத்த எலுமிச்சை பழத்தை இரு பக்கமும் வச்சுருங்க. மனதார நம்ம சாமி கும்பிடும்போது பூ இப்படி விழுந்துச்சுன்னா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற குட் சைன்னு நினச்சிப்பேன். உங்களுக்கும் இது மாதிரியான அனுபவங்கள் இருக்கா? வாஸ்து பகவானின் வரலாறு முழுமையாக தெரியாதவங்களுக்கு மற்றொரு பதிவில் விளக்கமாக போடுறேன். வீட்டின் நிலைவாசலுக்கு உட்புறமாக வாஸ்து லக்ஷ்மியின் படம் வைத்திருப்பாங்க. அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து புஷ்பம் வைத்து வணங்கிக்கோங்க. சுபம் உண்டாகட்டும். சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.